சிஎஸ்கே அணியில ஏன் பத்ரினா வந்து இடம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து தற்பொழுது அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேப்டன் ருத்ராஜ் கேட்கட்டும் இப்படி ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காரு. இது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, மத்திசா பத்ரினா அவர்களுக்கு மிகப்பெரிய அளவு வந்து இன்ஜுரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அவர் வந்து இந்த சீசன்ல கண்டிப்பா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அப்படி இல்லைனா கூட ரெஸ்ட்ல வந்து இருக்காரு. அவர் ஏன் வந்து அணிக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு எந்த அளவுக்கு இன்ஜூரி இருந்தாலும் பரவாயில்ல, அவர் டீம் உள்ள இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அவரை வந்து இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் அவரை வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பிளே பண்ண வைக்கல அப்படின்றது கிளியரா ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் சாம் கரன் வந்து டைரக்டா உள்ள வந்ததுக்கான ஒரு முக்கியமான ரீசன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா பத்ரினா தான் வந்து 11ல வந்து பிளே பண்ணியிருப்பாரு. ஸோ ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் கூட அவர் வந்து பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நாம் நினைச்சிட்டு இருந்தோம். பட் வந்து அவருடைய இன்ஜூரி அப்டேட் வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமா வந்து ரெடி ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால சிஎஸ்கே அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா முன்ன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையா போட்டுட்டு இருந்தாரு. ஸோ இந்த சீசன் வந்து அவரை வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க. முக்கியமான பிளேயரா வந்து 4 பேர்ல அவரையும் ஒருத்தர் பிளேயரா வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க. பட் இப்போ சிஎஸ்கே அணிக்கு இது கண்டிப்பா இழப்புன்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலுமே பவுலிங் லைனப்பை வந்து ஸ்ட்ராங்கா தான் வச்சிருக்காங்க. அவர் இல்லைன்னா கூட ஒரு தரமான பவுலிங் லைனப்பை வச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே அவே கேமுக்கு கண்டிப்பா அவர் ஒரு முக்கியமான பிளேயரா இருந்திருப்பாரு. பட் எந்த அளவுக்கு வந்து அவருடைய பிளேயிங் லெவலில் வந்து அவருடைய பிளேஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படின்றத பார்ப்போம். கண்டிப்பா அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வந்து அறிவிப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா சிஎஸ்கேல ஏற்கனவே நிறைய பவுலர் இருக்காங்க. ஒருவேளை அப்படி சாம் கரன் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னா கூட ஜெம்மி ஓவர்டன் வந்து இருக்காரு. ஸோ அவரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அவரை கூட சான்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பேக்கப் பிளேயரா தான் அவரை எடுத்து வச்சிருக்காங்க. இதையும் தாண்டி நிறைய பவுலர்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து சிஎஸ்கே பிக் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பத்ரினாவுடைய பிளேஸ்மெண்ட் கண்டிப்பா சிஎஸ்கே அணிக்கு ரொம்பவே ஒரு முக்கியமானது தான். பட் இருந்தாலுமே அவருடைய இன்ஜுரி அப்டேட் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, ஸோ அவர் வந்து எவ்வளவு சீக்கிரமா பிளே பண்ணலாம், எந்த மேட்ச் அவர் வந்து பிளே பண்றதுக்கான வர போறாரு. ஸோ அவே கேம்ல வந்து அவர் வந்தாருன்னா கண்டிப்பா குரூசியலா இருக்கும். கண்டிப்பா அவருடைய சப்போர்ட் ரொம்பவே தேவையா இருக்கும். ஸோ நம்ம பார்ப்போம் என்ன நடக்க போகுது. ஸோ எந்த மாதிரியான அப்டேட் வந்து சிஎஸ்கே கேப்டன் கொடுக்க போறாரு. இன்னைக்கு ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேவுக்கும் நடக்க போகுது ரொம்பவே முக்கியமான போட்டி. முக்கியமான போட்டியை தாண்டி ஒரு சவாலான போட்டின்னு கூட சொல்லலாம். ரெண்டு பேருமே வேற மாதிரி பிளே பண்ணக்கூடிய டீம். முக்கியமா இந்த ரெண்டு டீமுக்கு இருக்கக்கூடிய ஃபேன்ஸ்ல தான் வேற மாதிரி இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா கலக்க போகுது, அனல் பறக்க போகுது. ரெண்டு பேருமே தெரிக்க விட போறாங்க. வேற மாதிரியான ஒரு கேம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஐபிஎல் சீசன்ல ஆர்சிபி சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டாவே போதும், அந்த அளவுக்கு மேட்சுக்கு முன்னாடி எல்லா ரசிகர்களுமே தீவிரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிதான் இந்த சீரியஸும் இந்த போட்டியுமே வந்து எல்லாருமே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன நடக்க போகுது, சிஎஸ்கேல இருந்து அடுத்த அப்டேட்டுடன் நம்ம பத்திரிகையுடைய இன்ஜுரி அப்டேட் எந்த அளவுக்கு இருக்கு, எப்ப பிளே பண்ண போறாரு அப்படின்றத அடுத்தது அப்டேட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி போட்டியை குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன, இன்னைக்கு போட்டி எப்படி இருக்க போகுது, யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றத உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. அதே மாதிரி சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவல்ல எந்த மாதிரியான மாற்றங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதையும் உங்களோட கமெண்ட்டை வந்து சொல்லுங்க.